ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, காலையிலேருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அவசரமாக சொல்வதற்காகவே உன் கூட பேசணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அதனால்தான் இப்போது இந்த பதிவும் உன் கண்களில் காட்டியுள்ளேன். அன்புங்கிறது காற்று போலதான், அது இருக்கிற இடம் தெரியாது. ஆனால் அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த உயிராலும் வாழவும் முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எல்லோரிடமும் அன்பு செலுத்த தயாராகு. நீ எதிர்பார்க்கும் அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் இந்த சாயப்பா நிச்சயமாக உன் கைகளில் கொடுப்பேன். எப்போதும் என்னால் முடியும்ன்ற வார்த்தையை தைரியமாக மனசில் ஆழமாக விதையாக போட்டு வச்சுக்கிட்டு எல்லா செயல்களையும் நீ செஞ்சினா உன்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும். எப்போதும் உண்மையை பேசி மற்றவங்க காயப்பட்டாலும் பரவாயில்ல, பொய் சொல்லி யாரையும் திருப்திப்படுத்த காப்பாற்ற நினைக்காதே. உண்மையை முடிஞ்ச அளவுக்கு பேசும்போது அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவிகரமாக இருக்கும் என் செல்வமே. உன் நெஞ்சில் பட்ட உண்மையை நீ நேர்பட பேசினா அது கசப்பாக இருந்தாலும் உன்னை கண்டிப்பாக காப்பாத்திரும். எப்போதும் உறவுகள் முக்கியம்தான், உறவுகளுக்காக விட்டு கொடுக்கறது நல்ல விஷயம்தான். ஆனால் நீ என்னதான் விட்டு கொடுத்தும் கூட அவங்க உன்னை மதிக்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா நீ விட்டு கொடுத்து பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் அல்லவா. அன்பாக இருந்தாலும் சரி, ஆறுதலாக இருந்தாலும் சரி, புரிஞ்சுக்காத மனிதர்களிடத்தில் எல்லாமே குப்பைதான். மற்றவங்க கிட்ட போய் பேசி மன்றாடி உன் பக்க நியாயங்களை எடுத்து கூறுவதை விட உன் மனசோட கொஞ்சம் போராடிக்கிட்டு உனக்கு பிடிக்காத உன்னை பிடிக்காத மனிதர்களை விட்டு விலகுவதுதான் உனக்கு சரியாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட எதுக்காக சொல்கிறேன்னு யோசிக்கிறியா? உன் வாழ்க்கையில் நீ நல்லது கெட்டது உண்மை என்னவென அனைத்தையும் புரிந்து கொள்வதற்கான காலகட்டம் வந்துருச்சு. அதனால தான் இது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி உன்னை தெளிவுபடுத்தி உன்னை பக்குவமாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கணும்னு இந்த சாயப்பா உன்கிட்ட இதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நீ போகிறதுக்கான பாதை எங்கே இருக்குன்னு தேடாமல் நீயே உனக்கான ஒரு பாதையை உருவாக்கு. வாழ்க்கையில் நீ மனசு வச்சினா முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது, உன்னுடையது. வாழ்க்கைங்கிறது உனக்காக படைக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமாக வாழ தயாராகு. கடின உழைப்பு முயற்சிங்கிற மதிப்பு மிக்க சொத்தை நீ செலவழிக்கும் போது கண்டிப்பாக அதற்கான வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். கடின உழைப்பும் முயற்சியும் எங்கே இருந்தாலும் அங்கே நான் வெற்றியை உத்தரவாதமாக கொடுப்பேன் என் செல்வமே. யார் ஒருத்தன் அடுத்தவங்க வேலையில் போய் வீணா தலையிடாமல் தான் வாழ்க்கையில் தான் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அறிவோட அக்கறையோட செயல்படுகிறானோ அவனுக்கு வெற்றியும் கௌரவமும் செல்வாக்கும் தானாக வந்து சேரும். நீயும் உன் வாழ்க்கையில் மட்டும் கவனம் செலுத்து, மற்றவங்க விஷயத்தையோ அடுத்தவங்க வாழ்க்கையவோ எட்டி பார்க்காத. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல அது மிகப்பெரிய பிரச்சனையா எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியாததா, தாங்க முடியாததா தோணும். அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கடந்து வந்துடலாம், ஏதாவது வழி கிடைக்கும்னு ஒரு சின்ன நம்பிக்கை வரும். அதற்கு பிறகு அதை உன்னால் கடந்தும் வந்து விட முடியும். அப்புறம் எல்லாம் சரியானதுக்கப்புறம் சரி இதுக்காகவா நம்ம அவ்வளோ கவலைப்பட்டோன்னு ஓ மனசே ரொம்ப லேசாயிடும். எப்போதும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு உனக்கு தேவையானது கொஞ்சம் பொறுமையும் அந்த வலியை தாங்கும் வலிமையும் தான். வலிமையும் பொறுமையும் உனக்குள் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோத்து போக மாட்டாய் என் செல்வமே. சந்தோஷங்கிறது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் சந்தோஷம் இருக்குது. நானும் உனக்கு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்தருள்வேன். எப்போதும் நீ எவ்வளவு சம்பாதிக்கிற எங்கே வாழ்கிறங்கிறத விட முக்கியமானது எந்த அளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறாய் என்பதுதான். நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும் மனநிறைவோடு நிம்மதியாய் வாழ்வதற்கும் உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா கொடுக்க தான் போகிறேன். வெற்றிக்கான சாவி தடைகளில் அல்ல, உன் இலக்குகளில் நீ கவனம் செலுத்துவதில் தான் இருக்கிறது. உன் இலக்கை நோக்கி குறி வச்சுக்கிட்டு ஜெயிச்சே தீருவேன்ற நம்பிக்கையோடு நீ வேலை செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி உண்டாகும். சந்தேகம் தடைகளை மட்டும்தான் அறியும், நம்பிக்கை தான் பாதையை கண்டறியும். நீ எப்போதும் எல்லா விஷயத்தையும் சந்தேகப்படாம எல்லாமே சரியாயிருன்ற நம்பிக்கையோட காத்திரு. என்ன நடந்தாலும் முடிந்து போனதை கனவாக நினச்சிக்கோ, நடக்க போகிறத வாழ்க்கையாக எடுத்துக்கோ. உன் வாழ்க்கை சிறக்கும்படியும்
உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா செய்வேன் என் செல்வமே. வெற்றி தள்ளி போகலாமே தவிர முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. 1000 வெற்று வார்த்தைகளை விட மேன்மையானது அமைதியை கொடுக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த தைரியம்ங்கிற வார்த்தை உன் மனசுல எப்போதும் இருந்ததுன்னா, நான் ஜெயிப்பேன்ற நம்பிக்கை உன் மனசுல இருந்ததுன்னா, கண்டிப்பா உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெற முடியும். என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்துச்சு, நன்மைக்கே தான் நடந்தது என்பதை புரிதலாக நீ கொண்டிருந்தால் நிச்சயம் உனக்கு நன்மைகளே நடக்கும் என் செல்வமே. உனக்கென எது இருந்தாலும், உனக்கென நீ எதை ஆசைப்பட்டாலும் அதை கண்டிப்பா நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ எதை தேடுகிறாயோ அந்த தேடலை பொறுத்து தான் உன் வாழ்க்கை மாறும். எப்போதும் உயர்வானதை தேடு, அதை உனக்கானதாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எவ்வளவுதான் காலம் தாழ்த்தினாலும் கண்டிப்பா உனக்காக படைக்கப்பட்டது உன் கைகளில் வந்து சேரும். கேட்டாலும் கிடைக்காதது, கிடைச்சாலும் நிலைக்காததுன்னு நீ உன் வாழ்க்கையில உன் மீதே தன்னம்பிக்கை இல்லாம இருக்காதே. உனக்கென நிர்ணயிக்கப்பட்டதை மிக பெருசாக உயர்வாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். நீ அமைதியாக இருக்கும்போதுதான் மற்றவங்கெல்லாம் எப்படி அமைதி இல்லாம கத்திக்கிட்டு அலப்பறையை கொடுத்துக்கிட்டு அலை பாய்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கவனிச்சு பார்க்க முடியும். அமைதியாக இருந்துகிட்டே உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் உன்னை சுத்தி இருக்கும் மனிதர்கள் செயல்களையும் கவனிச்சு பாரு. உன் எல்லை எதுவென உன் மனதுக்கு தெரியும் போது அடுத்தவங்க என்ன சொன்னாலும் உனக்கு என்ன கவலை? நீ யாரு, உன் மனசு என்ன, உன்னுடைய எல்லை என்ன என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே யாருடைய வார்த்தைகளையும் காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியமில்லை. நீ போராடி தோற்று போனதும் ஒரு வகையில வெற்றிக்கு சமம்தான். கூடிய சீக்கிரம் நீ செஞ்ச போராட்டத்துக்கு உரிய பலனாக மாபெரும் வெற்றியை பெறத்தான் போகிறாய். எப்போதும் என்னால முடியும்ன்ற நம்பிக்கையோட முயற்சி செய். முடியாத விஷயங்களையும் உன் வாழ்க்கையில முடித்து காட்டுவதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கேன். நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி வந்து சேரும். நீ புழுவாக இருக்கும்போது உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் வண்ணத்து பூச்சியானதும் உன் பின்னாலேயே ஓடி வர்றாங்க தானே. அந்த வண்ணத்து பூச்சியை பார்த்து நான் இதைத்தான் சொல்லுவேன். அதே போலதான் என் அன்பு பிள்ளையான நீயும் வண்ணத்து பூச்சி போல அழகான வண்ணமயமான வாழ்க்கையை வாழ போற. இன்னைக்கு உன்னை அலட்சியம் செய்பவர்களை நினைத்து கலங்காதே. நாளைக்கு நீ இந்த உலக வாழ்க்கையில இந்த சமூகத்துல உயர்ந்து மிகப்பெரிய செல்வாக்கான வாழ்க்கையை வாழ போற. எல்லா மனிதர்களுக்கும் இன்னும் ஒரு ஜென்மம் இருக்கான்னு கேட்டா அது உறுதி கிடையாது. இந்த ஜென்மத்திலாவது இந்த மனித பிறவியிலாவது நீ எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் எல்லாரையும் நேசித்து கொண்டே வாழலாம் அல்லவா? ஒரு மனுஷன் காசு பணத்தோட இருந்தானா இந்த உலகமே அவனை நோக்கி வரும். ஒரு மனிதன் அழகா இருந்தானா அவன் எல்லா உள்ளத்தையும் கவருவான். ஒரு மனிதன் நல்லா பேசுற திறமையோட இருந்தாங்கன்னா அவருடைய வார்த்தைகள் மனிதனை கவரும். நீ எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினா அது இந்த சாயப்பாவையே கவர்ந்து விடும் என் செல்வமே. நற்செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு. பொய் சொன்னா பாவம், ஏமாத்துனா பாவம், மனசை நோகடிச்சா பாவம், அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சா பாவம்னு நீ பயந்து பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஆனா இது எல்லா தப்பையும் செய்கிறவன் நல்லா வாழ்றாங்களேன்னு தானே உனக்கு வைத்தறிச்சலா இருக்கு. கவலைப்படாத, அவங்க செய்கிற நல்லது கெட்டதுக்கு உரிய பலனை நிச்சயமாக நான் கொடுப்பேன்.